வணக்கம். இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். முதல்லையே சேர்த்தோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 1.25 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். நம்ம சோம்பு தாளிக்கும் போது போட்டால் வாயில் கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லா அந்த தொக்கோடு சேர்ந்துடும், தெரியாது. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் சோம்பு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இறால் நல்லா எல்லா தக்காளி அந்த தொக்கு கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு காரம், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்தாச்சு. இப்போ 2லேருந்து 2.5 ஸ்பூன் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தனித்தனியாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்க்குறீங்கன்னா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணும். அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கும் போது நல்ல அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். ரொம்ப நேரமும் ஹை ஃப்ளேமில் வச்சும் இதை பிரட்டக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். தொக்கு பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ தொக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போ இறால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இறாலாக பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ரவுண்டு இருக்கும் பாருங்கள். இப்போ இறால் பாருங்கள் ஃபுல் ரவுண்டாக இருக்குது. ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். இதே சாதத்துக்கு சைட் டிஷ் வேணும்னா நல்லா சுருட்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் இதை நல்லா சுருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது சாம்பார் சாதம், ரசம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.